வணக்கம். எல்லோரும் நிறைந்த நலமுடன், வளமுடன், பணமுடன் வாழ பிரபஞ்ச பேராற்றலை வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த குபேர கலச அறக்கட்டளையின் தலைவர் திருமதி காளீஸ்வரி அம்மா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப வந்து பதிகம் பதிகம் பாடி எப்படி வந்து நம்ம தேவையான விஷயங்கள்லாம் வந்து நம்ம சரியா செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவினாஷி கோவில் சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த கதையில வந்து முதலை வந்து ஒரு பாலகன் முழுங்கிரும். அந்த பாலகனை வந்து சுந்தர நாயனார் வந்து பல வருடங்கள் கழித்து அந்த முதலவாயிலிருந்து அந்த சிறுவனை வெளிவர வைப்பாரு. சோ அப்படி வர வைக்கிறதுக்கு அவர் பாடிய பதிகம் வந்து என்ன அப்படின்னா வந்து திருக்கொழியூர் அவினாஷி அப்படிங்கிற அந்த பாடல்ல என்றான் மறக்கேன் எளிமைக்கும் எம் பெருமானையே அப்படிங்கிற தொடங்குற அந்த பதிகத்தை பாடிதான் அந்த பாலகனை வந்து மீண்டும் உயிர்ப்பித்தாரு. ஸோ இந்த பதிகத்தை நாம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சப்போஸ் குழந்தைங்க வந்து தவறான வழிக்கு போறாங்க, டீனேஜ் இவங்க அப்படிங்கும்போது அந்த குழந்தைகளோட பெற்றோர் எல்லாம் அனுதினமும் இந்த பதிகத்தை வந்து பாடும்போது வந்து அந்த குழந்தைங்க வந்து நல்வழிப்படுத்த முடியும். அடுத்தது வந்து பகை வெல்றதுக்கும் தடை நீக்கிறதுக்கும் வந்து என்ன பதிகம் பாடலாம் அப்படின்னா, திருச்சியில திருநெடுங்களம் அப்படிங்கிற இடத்துல வந்து திருஞான சம்பந்தர் வந்து உலக மக்களுக்கு வரக்கூடிய தடையெல்லாம் நீக்கிறதுக்கு வந்து ஒரு பதிகம் பாடினாரு. அது என்ன அப்படின்னா, அந்த அந்த பதிகம் அந்த பாட்டுல எல்லாமே இடர்களைவா இடர்களைவா அப்படிங்கிற வரிகள் வந்துட்டே இருக்கும். மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் அப்படின்னு தொடங்குற அந்த பதிகத்தை வந்து அனுதினமும் பாராயணம் பண்ணும்போது நமக்கு பகை இருக்கு, எதிரியால தொல்லை இருக்கு, அப்புறம் நிறைய தடைகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து சரி செஞ்சுக்க முடியும். அதுக்கு அடுத்தது வந்து மரண பயம் இருக்கு, இல்ல ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கு, ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், இதுல இருந்து எப்படி நம்ம வெளிவருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் லைஃப்ல வருது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருநாவுக்கரசர் வந்து ஃபர்ஸ்ட் சமண மதத்தை பின்பற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து சிவநெறி பிடித்தாரு. அப்படி பண்ணங்காட்டி சமண மன்னன் என்ன பண்ணாருன்னா, திருநாவுக்கரசர் மேல அவர் இருக்கிற அந்த மடத்துக்கு வந்து தீ வச்சாரு. அப்ப வந்து திருநாவுக்கரசர் வந்து வைத்த இடத்துக்கே செல்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அந்த தீ வந்து போய் அந்த பாண்டிய மன்னனை வந்து தாக்கிடுது. அதனால அந்த பாண்டிய மன்னன் வந்து வெப்பு நோயால தாக்கப்பட்டு அதை சரி பண்ண முடியல சமணர்களால. அப்ப திருநாவுக்கரசர் வந்து திருநீர் வச்சு பதிகம் பாடி அந்த வெப்பு நோயை வந்து தீத்தாரு. அது வந்து என்ன அப்படின்னா வந்து மந்திரமாவது நீரு வானவர் போலது நீரு அப்படிங்கிற அந்த பதிகத்தை பாடி சரி பண்ணிட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுல வந்து வெப்ப நோய் இந்த மாதிரி விஷயங்கள், இப்ப கொரோனா மாதிரி பெருகாலத்துல வந்து நம்ம அந்த பதிகத்தை பாடி திருநீர் வச்சுக்கும் போது என்ன சொல்றதுங்க, அந்த காய்ச்சல் வந்து சரியாகும். அதுக்கு அடுத்தது வந்து பயம் இருக்கு, நோய் இருக்கு அப்படிங்கிற இதுக்கும் அந்த மந்திரமாவது நீர். அதுக்கடுத்தது வந்து ஊழ்வினை செய்வினை இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படிங்கும்போது என்ன பதிகம் இருக்கு அப்படின்னா, திருஞான சம்பந்தர் வந்து கொடிமாட செங்குன்றூர் அப்படிங்கிற தளத்துல வந்து அங்க இருக்கிற அடியார்களுக்கெல்லாம் வந்து காய்ச்சல் வந்தது. அப்ப வந்து அவர் வந்து இந்த பதிகத்தை பாடிதான் அது சரி பண்ணார். அவ்வினை கிவ்வினை என்று சொல்லும் அப்படிங்கிற அந்த பதிகத்தை பாடி நோய் தீர்த்தாரு. ஸோ நாமளும் அந்த பதிகத்தை வந்து பாராயணம் பண்ணலாம். அதுக்கடுத்தது வந்து எண்ணியல். எண்ணியல் வந்து நம்ம ரொம்ப ஈஸி, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நம்பர்ஸை வந்து சான் பண்ணலாம், இல்லாட்டி நம்மளோட இடது கை இல்லை இடது காலில் வந்து அந்த நம்பர்ஸை வந்து அனுதினமே எழுதிக்கலாம். இல்லை நோட்ல கூட வந்து நிறைய தடவை எவ்வளோ தடவை வேணாலும் எழுதிக்கலாம். அப்படி எழுத எழுத என்ன ஆகும்னா அதுக்கான பலனை கண்டிப்பா நம்ம வந்து உணர முடியும். இப்ப நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, எனக்கு எகென்ஸ்டா யாராவது வந்து ஏதாவது சூனியம் வச்சுட்டாங்க, சேவனை வச்சுட்டாங்க அப்படிங்கிற பயப்படுறவங்க வந்து என்ன எண்ணியல், அதாவது என்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 31238672 இந்த நம்பரை வந்து 3 தடவை வந்து இடது கையில இல்ல இடது காலில் எழுதிக்கலாம். இல்லைன்னா வந்து பேப்பர்ல கூட நோட்ல கூட நிறைய தடவை எழுதிக்கலாம். அப்படி எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து தடுக்கப்படும். அதை கண்டிப்பா நீங்க வந்து அதை செய்யும் போது அதை கண்டிப்பா உணர முடியும். அந்த நெகட்டிவ் வந்து உங்களை. அதுக்கு அடுத்தது வந்து ப்ரொடக்ஷன் வேணும், ஒரு பாதுகாப்பு வேணும், ஒரு பயந்துக்கிறோம், ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்றதுக்கு பயப்படுறோம், இல்ல
ஒரு ஏதாவது ஒரு இடத்துல எப்பேற்பட்ட தைரியசாலியும் பயப்படுவாங்க. ஸோ அப்படி பயப்படும்போது என்ன எண் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து 89288653 இந்த நம்பர்ஸை வந்து இடது கையில் எழுதிக்கலாம், இடது காலில் எழுதிக்கலாம், இல்லாட்டி நோட்டில் எழுதிக்கலாம், இல்லை பல தடவை இல்லை எழுத முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கும் அப்படிங்கும்போது அந்த நம்பர்ஸை வந்து அதாவது நம்ம வாயில சொல்லிக்கலாம், அந்த மாதிரி மனசுக்குள்ள கூட சொல்லிக்கலாம். அதுக்கடுத்தது வந்து பண வரவுக்கு வந்து என்ன எண் யூஸ் பண்ணும் அப்படின்னா வந்து பச்சை கலர்ல வந்து 520 அப்படிங்கிற எண், அப்புறம் 808 அப்படிங்கிற எண்ணும், அதுக்கடுத்து 74 இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து பச்சை கலர்ல இடது கை இல்லை இடது காலில் எழுதிக்கலாம், இல்லாட்டி நோட்ல எழுதலாம். நிறைய தடவை எழுதலாம். எழுதும்போது கண்டிப்பா இந்த எண்களுக்கெல்லாம் பலன் உண்டு. அதுக்கடுத்தது வந்து இப்போ வீடு இருக்கு, அந்த வீடு ரொம்ப நாளா காலியா இருக்கு, அதுக்கு வாடகைக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 39000150 இந்த நம்பர் நிறைய தடவை நம்ம நோட்ல எழுதிட்டே இருக்கும்போது கண்டிப்பா அந்த வீட்டுக்கு வந்து வாடகைக்கு வந்துருவாங்க. அதுக்கடுத்தது வந்து எல்லாத்துக்குமே நிறைய பேத்துக்கு இருக்கிற கனவு சொந்த வீடு எப்ப அமையும் அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட இதுல கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை ஸ்பீட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 1176 இந்த நம்பரை யூஸ் பண்ணும்போது நமக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பா சீக்கிரம் வந்து வீடு அமையும். அதுக்கு அடுத்தது வந்து மலர் மருந்து. மலர் மருந்துல வந்து பீச் வந்து என்ன அப்படின்னா குற்றம் சொல்றது மட்டும் இல்ல, அந்த குற்றத்தை சரி பண்ணணும்னு நினைக்கிற அந்த தன்மை. அதாவது இங்க ஒரு பிரச்சனை இருக்கு, அதை சரி பண்ணும். இந்த மைண்ட் செட் மோஸ்ட்லி யாருக்கு இருக்கும் அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு இருக்கும், வக்கீலுக்கு இருக்கும், போலீஸ்க்கு இருக்கும். இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பீச் மனநிலை இருக்கும். அந்த குற்றத்தை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல, அதை சரி பண்ண வைக்கணும் அப்படிங்கிற அந்த தன்மையும் இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட கிரகத்துல எந்த ஆதிக்கம் கொண்ட கிரக காரக இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பீச் மனநிலை இருக்கும்னா சந்திரன் ஆதிக்கம்னா லக்ன சந்திரனா இருக்கிறது, இல்ல வந்து கடகராசி கடக லக்னமா இருக்கிறது, இல்ல சந்திரன் வந்து வர்க்கோத்தமம் பெற்றிருக்கிறது, இல்ல சந்திரன் நட்சத்திரமான ரோகிணி ஹஸ்தம் திருவோணத்துல பிறந்திருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த பீச் மனநிலை இருக்கும். அதே மாதிரி குரு ஆதிக்கம் கேது ஆதிக்கம். குரு ஆதிக்கம்னா லக்ன குரு இருக்கிறது, இல்ல மீனராசி தனுசு ராசி லக்னத்துல பிறந்திருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து புனர்பூசம் விசாகம் புரட்டாதியில பிறந்திருக்கவங்களுக்கு, அப்புறம் கேது ஆதிக்கம்னா லக்ன கேதுவா இருக்கிறது, இல்லாட்டி கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலத்துல பிறந்திருக்கவங்க, இவங்களுக்குலாம் அந்த பீச் மனநிலை இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி அந்த பீச் இதை வந்து எடுத்துக்கலாம். எடுக்கும்போது அது வந்து பாசிட்டிவான வகையில வந்து ஆக்டிவேட் ஆகும். அதாவது எக்ஸ்ட்ரீமா இருக்கு அவங்களுக்கு இந்த கண்டிஷன், ரொம்ப அதை பத்தின இதே இருக்குங்கும் போது இந்த பீச் மலர் மருந்து எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ரெச்சஸ்னட் வந்து என்ன அப்படின்னா ஓவர் கேரிங். அதாவது யூஸ்வலா வந்து எல்லாருமே தன் குடும்பத்தை பத்தி யோசிப்பாங்க. ஆனா ரெச்சஸ்னட் மனநிலை எப்படின்னா அவங்கள பத்தி, அவங்களுக்கு அது நல்லது நடந்துச்சா, அவங்களுக்கு ஓகேவா இருக்காங்களா, அவங்க நல்லா இருக்காங்களா, அவங்களுக்கு அடுத்த கட்ட இது என்னன்னு மத்தவங்கள பத்தி ரொம்ப ஓவர் கேர் எடுத்துக்கிறது ரெச்சஸ்னட். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் மேல அந்த டீச்சருக்கு இருக்கிற, அப்புறம் வந்து ஜோதிடர்களுக்கே உண்டான இது, நம்ம கிளைண்ட் ஜெயிச்சாங்களா இல்லையா, நம்ம சொன்னது நடந்துதா இல்லையா, அப்படி அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு மத்தவங்கள பத்தின திங்கிங்கும் மத்தவங்கள பத்தின ரொம்ப அக்கறையும் எடுத்துக்கிறது அந்த ரெச்சஸ்னட். அப்ப இது வந்து மோஸ்ட்லி எந்த கிரக ஆதிக்கம் இருக்கிறவங்களுக்கு இருக்குன்னா சூரியன் ஆதிக்கம், புதன் ஆதிக்கம், குரு ஆதிக்கம். சூரியன் லக்ன சூரியனுக்கும், அப்புறம் சிம்மராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கும், அதே மாதிரி புதன் ஆதிக்கம் வந்து மிதுனராசி கன்னிராசி லக்னக்காரங்களுக்கும், அப்புறம் லக்ன புதன் இருக்கவங்களுக்கும், அப்புறம் புதன் நட்சத்திரங்களுக்கும் இந்த தன்மை இருக்கும். அதே மாதிரி குரு ராசி லக்னங்கள்ல பிறந்தவங்களுக்கும் இந்த தன்மை இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த ரெச்சஸ்னட் எடுக்கும்போது அதோட கரெக்டான லெவல்ல நடந்துக்குவாங்க. அடுத்தது வந்து உபய லக்னங்களுக்கே உண்டான அந்த இது அதுவான இரட்டைத்தன்மை இருக்கும், குழப்பம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்லிரந்தரஸ் அப்படிங்கிற மலர் மருந்து எடுத்துக்கும் போது சரியான இது குழப்பம் இல்லாம ரெண்டுல எதுங்கிற ஸ்டெடி மைண்ட் கொடுக்கும். அடுத்தது வந்து இம்பேஷன்ங்கிறது வந்து பொறுமையே கிடையாது. இந்த நிமிஷமே இந்த செகண்டே அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு வேகம்னா அதிவேகமா செயல்படுறது. அந்த மாதிரி தன்மை யாருக்கு இருக்கும்னா செவ்வாய் ஆதிக்கம். அதாவது மேச விருச்சிக ராசி லக்னக்காரங்க, லக்ன செவ்வாய் இருக்கவங்க, செவ்வாய் நட்சத்திரத்துல பிறந்தவங்க, மிருகஸ்ரீஷம் சித்திரை அவிட்டத்துல பிறந்தவங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து இம்பேஷன்ங்கிற மலர் மருந்து எடுக்கும்போது அந்த வேகம் வந்து சீரான வேகமா இருக்கும், கரெக்ட் செயல்களை வந்து செயல்படுத்தலாம். அடுத்தது வந்து கிராப் ஆப்பிள் அப்படிங்கிறது வந்து தன் அழகா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம், அதுக்காக ரொம்ப மெனக்கெடல்,
அதே மாதிரி ஸ்கின் டிசீஸ் இருக்கிறது, அப்புறம் எதை பார்த்தாலும் அருவருப்படுறது, அப்புறம் தூய்மையா இருக்கணும் தூய்மையா இருக்கணும், தூய்மை இருக்கலாம் தான், ஆனா ஒரு இடத்தையே தொடச்ச தரையவே துடைக்கிறது, அது மாதிரி எந்த இடத்துலயுமே சுத்தமா இருக்கிறதுன்னு ரொம்ப அது கிளீனா இருந்தா கூட கிளீனா இருக்காங்கிற அந்த டவுட் இருக்கிறது, அப்புறம் அழகுனால இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து கிராப் ஆப்பிள் மனநிலை. ஸோ இதுக்கு வந்து அந்த கிராப் ஆப்பிள் கொடுக்கும்போது அது சரியா ஒர்க் அவுட் ஆகும். இது யாருக்கு இருக்கும் அப்படின்னா வந்து சுக்கிரன் ஆதிக்கம் உள்ளவங்களுக்கு இருக்கும். அதாவது ரிஷப ராசி, துலா ராசி லக்னக்காரங்களுக்கு, லக்ன சுக்கிரன் இருக்கவங்களுக்கு, சுக்கிரனோட பரணி, பூரம், பூராடத்துல பிறந்த இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த கிராப் ஆப்பிள்ங்கிறது கொடுக்கும்போது அது சரியான விதத்துல அது செயல்படும். அடுத்தது வந்து நட்சத்திரம், இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் மட்டும் இல்ல, 9 கிரகத்துல எது இருந்தாலும் அப்ப கண்டிப்பா அவங்க ஃபேமிலி சர்க்கிள்ல கண்டிப்பா ஒரு மருத்துவ இருப்பாங்க. மருத்துவம் சம்பந்தமான துறையில வேலை செய்றவங்க இருப்பாங்க. இல்ல அவங்க முன்னோர்களாவது வந்து ஒரு நாட்டு வைத்தியம் அந்த மாதிரி விஷயங்கள கண்டிப்பா பண்ணியிருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி ரயில்வேஸ்ல இருக்கிறது. அப்புறம் கண்டிப்பா அஸ்வினில ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா, அங்க வந்து ஒரு கேன்சர் அவங்க குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பா கேன்சர்ங்கிற அந்த தன்மை வந்துரும். அதே மாதிரி இந்த அஸ்வினிக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னருக்கு கண்டிப்பா சதயத்துல வந்து சந்திரனை தவிர்த்து மத்த ஏதாவது ஒரு 8 கிரகம் இருக்கும்போது இவங்க வந்து அதிக ஒற்றுமையா இருக்கக்கூடும். எதனால அப்படின்னா அஸ்வினி வந்து ஆண் குதிரை, சதயம் வந்து பெண் குதிரை. ஸோ யோனி அடிப்படையில வந்து எப்பவுமே வந்து அந்த ரிலவெண்டா அங்க ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா இவங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. அதுக்காகவும் அதுக்கப்புறம் வந்து திருவாதிரையில ஒரு கிரகம் இருக்கு. 9 கிரகத்துல எது வேணாலும் இருக்கட்டும், இருந்து அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா அந்த வாசனைய வந்து நல்லா கண்டுபிடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். சப்போஸ் ஒரு சமையல்ல வந்து உப்பு பத்தல அப்படின்னா நம்மள டேஸ்ட் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். ஆனா அவங்க வாசனையை வச்சு உப்பு பத்தல அப்படிங்கறத கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை இருக்கு. எதனால அப்படின்னா அது நாய்க்கே உண்டான அந்த மொப்ப சக்தி வந்து அது இயற்கையாவே அந்த நட்சத்திரத்துக்கு இருக்கும். அதே மாதிரி ரகசியம் கண்டிப்பா அவங்கனால வச்சிருக்க முடியாது. சொல்லாதேன்னு சொன்னா கூட அவங்கனால முடியாது. நீங்க ஒரு விளம்பரப்படுத்தணும்னா நீங்க விளம்பரப்படுத்த தேவையில்ல. ஒரு திருவாதிரைக்காரங்க கிட்ட போய் சொல்லிட்டீங்கன்னா அந்த விஷயம் வந்து ஊருக்குள்ள உலகத்துக்கே சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் தன்மை இருக்கும். அதே மாதிரி அந்த திருவாதிரையில கிரகம் இருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பா அவங்களோட அந்த ஃபேமிலி சர்க்கிள்ல ஒரு கிட்னி ஃபெயிலியர் இவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மகத்துல வந்து 9 கிரகத்துல எது இருந்தாலும் சரி, அந்த இப்போ சந்திரன் இருக்கும்போது அவங்கள எடுத்துப்போம். இதே மத்த கிரகம் இருக்கு அப்படின்னா அது வந்து இப்ப சூரியனா இருந்ததுன்னா அப்பாவை குறிக்கும். ஸோ அப்பா அந்த தன்மையில இருப்பாருன்னு எடுத்துக்கலாம். இல்ல அந்த சூரியன் வந்து ஒரு 5 குடையவன் அப்படின்னா வருது அப்படின்னா அது வந்து அவங்க குழந்தையை குறிக்கும். ஸோ அது பாவக காரக ரீதியா என்ன இதோ அந்த அவங்களுக்கு அது வந்து சூட் ஆகும் அந்த மாதிரி. அப்ப மகத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படிங்கும்போது அவங்க வந்து சுதந்திர விரும்பியா இருப்பாங்க. மத்தவங்க வந்து மத்தவங்களோட தலையீடு வந்து இருக்கக்கூடாது. அவங்கதான் ராஜா, அவங்க டிசைட் பண்றதுதான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும். அதே மாதிரி தனக்கு மதிப்பு இருக்கணும் அப்படின்னு எங்க இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அங்கதான் போவாங்க. இம்பார்ட்டன்ஸ் இல்லாத இடத்துக்கு போக மாட்டாங்க. அதே மாதிரி என்ன சொல்றதுங்க, எல்லாத்துக்கூடயும் நல்லா இனிமையா நல்லா பழகுவாங்க. ஆனா பிடிக்கல அப்படிங்கும்போது அது அப்படியே ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த தன்மை இருக்கும். அதே மாதிரி பேராசை நம்பி இல்ல அதிர்ஷ்டத்தை நம்பி ஒரு விஷயத்த பண்ணி கடைசியில அதனால ஏமாற்றத்தை சந்திப்பாங்க. இப்ப சதுரங்க வேட்டை அந்த பிலிம் மாதிரி நிறைய மக நட்சத்திரக்காரங்க அதுல சிக்னவங்கள தான் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட அந்த மகம் நட்சத்திரம் இருக்கிற அந்த அந்த வீட்டுல கண்டிப்பா ஒரு ஆக்சிடென்டல் டெத் வந்து இருக்கும். அடுத்தது வந்து ஹஸ்த நட்சத்திரத்துல 9 கிரகத்துல ஏதோ ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அங்க வந்து சலனம் இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். ஏன்னா சந்திரன் வந்து சலனம் படுத்தும். அடுத்தது வந்து டிராவல் பண்ணி செய்யக்கூடிய வேலைகள்ல இருப்பாங்க. அதே மாதிரி வந்து என்ன சொல்றதுங்க, டியூட்டி பேஸ்ல ஒர்க் பண்றது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டிரைவர், கண்டக்டர், நர்ஸ், டாக்டர்ஸ் இதெல்லாம் வந்து அந்த ஹஸ்தத்துல 9 கிரகத்துல ஏதோ கிரகம் இருக்கும்போது அந்த காரக பாவ உறவுக்கு இருக்கும். அதே மாதிரி அங்க வந்து நோயால் மரணம் இருக்கும். அதுக்கடுத்தது வந்து அனுஷத்துல வந்து 9 கிரகத்துல ஏதோ ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அவங்க கண்டிப்பா வந்து செல்வந்தரா இருப்பாங்க. செல்வந்தர்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைஃப் வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி அவங்கள தேடி பணம் வரும். அவங்களுக்குமே பணம்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவங்க லேசியா இருந்தா ரொம்ப சோம்பேறியா இருப்பாங்க. இதே வேலை செஞ்சாங்கன்னா ரொம்ப கடின உழைப்பு, ஃபுல் எஃபர்ட் போட்டு வேலை செய்வாங்க. அந்த மாதிரி
அதே மாதிரி கஞ்சத்தனம் இருக்கும். அவங்களுக்கே ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுக்கணும்னா கூட இது செய்யணுமா, அது காசு செலவாயிரும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும். அதே மாதிரி இவங்க ஃபேமிலியிலுமே மரணம், ஒரு மரணம் எப்படி இருக்கும்னா வலி வேதனை நிறைந்த மரணமா இருக்கும். அடுத்தது வந்து ஒரு கிரகத்துக்கு கூட இன்னொரு கிரகம் சேர்ந்திருக்கும் போது என்ன மாதிரி படிப்பை கொடுக்குது. இப்ப இப்ப செவ்வாய் கூட எந்த காரக பாவக கிரகம் சேர்ந்திருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த படிப்பு இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா செவ்வாய் கூட ஒரு புதன் சேர்ந்திருக்கு, அந்த புதன் வந்து 5ஆம் அதிபதி அப்படின்னா அவங்க குழந்தை கண்டிப்பா ஒரு என்ஜினியரிங் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. டிப்ளமோ படிக்கலாம். அப்படி இல்லாட்டி ட்ரைனிங்கிற வார்த்தை வரக்கூடிய படிப்பு கண்டிப்பா இருக்கும். ட்ரைனிங்னா இதுல வரும், ஐடில வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அப்படின்னு வரும், நர்ஸ் ட்ரைனிங் வரும், டீச்சர் ட்ரைனிங் வரும். ஸோ அந்த ட்ரைனிங்கிற வார்த்தை இருக்கக்கூடிய அந்த படிப்பை கண்டிப்பா செவ்வாய் கூட சேர்ந்திருக்க காரக பாவக உறவு நிச்சயமா அதை படிச்சிருப்பாங்க. அடுத்தது வந்து புதன் கூட சேர்ந்திருக்க அந்த காரக பாவக உறவு என்ன படிப்பு படிச்சிருக்கோம் அப்படின்னா பிசினஸ் சம்பந்தமான, அக்கௌண்ட் சம்பந்தமான, கம்ப்யூட்டர் சம்பந்தமான, கம்யூனிகேஷன் சம்பந்தமான படிப்பு கண்டிப்பா அவங்க படிச்சிருப்பாங்க. அடுத்தது வந்து கேது கூட சேர்ந்திருக்க அந்த காரக பாவ உறவு என்ன படிப்பு படிச்சிருப்பாங்க அப்படின்னா மருந்து, மருத்துவம், சித்தா, அக்குபஞ்சர், நுட்பமான படிப்பு, டெய்லரிங், கலைகள், இது சம்பந்தமான படிப்பு படிச்சிருப்பாங்க. குரு கூட சேர்ந்த அந்த காரக பாவக உறவு வந்து என்ன படிப்பு படிச்சிருப்பாங்க அப்படின்னா ஃபினான்ஸ், லா, டீச்சிங், ஜட்ஜ், பேங்க், வேதம் படிக்கிறது, இதெல்லாம் இருக்கும். சந்திரன் கூட சேர்ந்த காரக பாவக உறவை என்ன படிச்சிருப்பாங்க அப்படின்னா ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபுட்டு, உணவு சம்பந்தமான தொழில், டிராவல் சம்பந்தமான தொழில், மெரைன் சம்பந்தமான தொழில், சாஃப்ட்வேர். ஏன் சந்திரன் சாஃப்ட்வேர் அப்படின்னா வந்து சாஃப்ட்வேருங்கிறது வருஷம் ஃபுல்லா ஒரே மாதிரி இருக்காது, அப்டேட் இருந்துட்டே இருக்கும். புதுசு புதுசா அந்த சாஃப்ட்வேர்ல வந்துட்டே இருக்கும். சந்திரன் தான் மாற்றம். இன்னைக்கு இருக்க சந்திரன் நாளைக்கு வேற ஒரு பிளேஸ்ல தான் இருக்கும், அதே இடத்துல இருக்காது. அதே மாதிரி தான் சாஃப்ட்வேரும். ஸோ அதனால சாஃப்ட்வேர். அடுத்தது வந்து ராசியில வந்து சரம், ஸ்திரம், உபயம். சரம் வந்து வேகமா இருக்கும், ஸ்திரம் வந்து நிதானமா இருக்கும், உபயம் வந்து சில டைம் ஸ்லோவாகவும் சில டைம் ஃபாஸ்டாகவும் இருக்கும். சரம் வந்து மகிழ்ச்சியும் சரி சோகத்தையும் சரி ஃபாஸ்டா கடந்துரும். ஸ்திரம் வந்து பொறுமையா அதை கடக்கும். உபயம் வந்து 2 ஆங்கிள்லயுமே கடக்கும். அதே மாதிரி பகை வந்து சரராசி வந்து பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணி போகும். உபயம் வந்து சில டைம் வந்து வச்சு பழி வாங்கும், சில டைம் வந்து விட்டுரும். ஆனா ஸ்திர ராசி லக்னக்காரங்களை மட்டும் நம்ம என்னைக்குமே அவங்க ஆள் மனசு பாதிக்கிற அளவுக்கு நம்ம பகையை வளர்த்துக்கவே கூடாது. எதனால அப்படின்னா அது ஸ்திரம். அப்ப ஸ்திரமா அதை மனசுல வச்சிருந்து எத்தனை வருஷம் எத்தனை நாள் ஆனாலும் கண்டிப்பா ஒரு மெயினான இடத்துல வச்சு அடிச்சு விட்டுருவாங்க. அது நம்ம வாழ்க்கையில நிமிரவே முடியாத ஒரு இடத்துல வச்சு நம்மள பழி வாங்கிடுவாங்க. அது ஸ்திரத்துக்கே உண்டான குணம். அதனால ஸ்திர ராசி லக்னக்காரங்களை வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து பகச்சிக்க கூடாது. அடுத்தது வந்து கிரகப்படி ஒருத்தங்களை வந்து என்ன மாதிரி அவங்க கிட்ட நம்ம பேசினா அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்ல நமக்கு இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது. சூரியன் அப்படிங்கும்போது சூரியன் தன்மையில இருக்கவங்கள என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க தான் எல்லாமே, நீங்க தான் வந்து தலைமை தாங்கணும், நீங்க தான் முக்கியமே அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து தூக்கி வச்சு பேசினா அந்த சூரியன் ஆதிக்கமுள்ள பீப்புள் வந்து நமக்கு எல்லாமே பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி சந்திரன் அப்படின்னா வந்து நீங்க தான் பொறுப்பெடுத்து இந்த இந்த அன்பா அரவணைப்போட உங்களால மட்டும்தான் நடத்திட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்ப அந்த சந்திரன் தன்மையில பேசும்போது அவங்க மனசு மகிழ்ந்து அதை நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்தது செவ்வாய், நீங்க தான் வந்து இந்த இதுக்கே பாதுகாப்பு, நீங்க இல்லாட்டி எப்படி இந்த பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசினா அந்த செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவங்க வந்து அதுக்கு இது பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்தது புதன் ஆதிக்கம் உள்ளவங்க எப்படின்னா உங்களை மாதிரி ஒரு புத்திசாலி இருந்தாதான் இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியும், எங்களுக்குலாம் அந்த அளவுக்கு பத்தாத அறிவு, அந்த மாதிரி பேசினா புதன் உடனே அப்படியே கரைஞ்சிருவாரு. அந்த மாதிரி குரு, உங்களோட அட்வைஸ் இல்லாட்டி இந்த விஷயத்த பண்ணவே முடியாது, நீங்க தான் வந்து அட்வைஸ் பண்ணி எது சரி எது தப்புன்னு எங்களுக்கு புரிய வைக்கணும், அதனால நீங்க வர மாதிரி சொல்லும் போது அந்த குரு இவங்க வந்து நமக்கு இது பண்ணுவாங்க. அடுத்தது சுக்கிரன் வந்து அழகாவும் நேர்த்தியாவும் இந்த மாதிரி பண்றதுக்கு உங்களை விட்டா யார் இருக்கா அந்த மாதிரி பேசும்போது அந்த சுக்கிரன் ஆதிக்கம் உள்ள இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்தது சனி ஆதிக்கம் பீப்புள் எப்படி இருக்கும்னா நிதானமா பொறுமையா செயல்படுறதுக்கு உலகத்துல யாருனாலையும் முடியாது, அதனால எங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த சனி ராகு இவங்க வந்து உங்களை மாதிரி லக்ஸூரியாவும் இது மாதிரியும் சூஸ் பண்றதுக்கு யாருனாலையும் முடியாது, பிரம்மாண்டமா நீங்க எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுப்பீங்க, அது வேற லெவல் ரீச் இருக்கும்,
அந்த மாதிரி சொல்லும்போது அந்த ராகு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இதே கேது இவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து எதுவுமே வேண்டாங்க, இது ஏதோ என்ன சொல்றதுங்க, ஒரு விரக்தி, தேவையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த கேது தன்மையிலேயே பேசும்போது, ஏதோ ஞானம் கிடைச்சா போதும், இந்த உலகத்துல எல்லாமே இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது, அந்த மாதிரி சொல்லி இது பண்ணும்போது கேதுவுங்க அந்த ஞானத்தை வேணும் அப்படின்னு அந்த அந்த வேர்டு கேட்கும்போது அவங்களுக்கு உடனே இதாயிரும், அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த 9 கிரக ஆதிக்க பீப்புளையும் வந்து நம்ம பேச்சால வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண வைக்க முடியும். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.